வணக்கம் and welcome to Sreedharscce. நம்ம ESIC எக்ஸாம்க்கான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் பார்ட் இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் செட்டே வந்துட்டு ஆர்சி கேட்டிருக்காங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். நீங்க என்ன பண்ண போறீங்க எக்ஸாம்ல? லாஸ்டா தான் வந்துட்டு ஆர்சியை டிஸ்கஸ் பண்ண போறீங்க. நம்ம இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுனால ஸ்டார்டிங்ல இருந்தே நான் போயிடுறேன், சரிங்களா? இன்கேஸ் சின்ன பேசேஜா இருந்ததா தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு ரெண்டு அங்க பாருங்களேன், இது என்னை பொறுத்த வரைக்கும் இது குட்டி பேசேஜ் தான். ஸோ ஆர்சி இது குட்டி பேசேஜ் தான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் பொறுத்த வரைக்கும் இது குட்டி பேசேஜ். இதை கூட நம்ம படிக்கலன்னா எக்ஸாமுக்கு நம்ம எலிஜிபிளே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் குட்டி பேசேஜாக இருந்தால் படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம் இல்லையா? ஸோ எந்தெந்த பேசேஜ் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும்னா, பேசேஜ் சைஸ் பெருசா இருக்கா இல்லை சின்னதா இருக்கா இல்லை கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசேஜை ரீட் பண்ணணும், சரியா? இது குட்டி பேசேஜ்ன்றதுனால படிச்சுட்டு நான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ பாப் தேர் ஆர் people who say the most amazing structure on earth is the human brain. So human brain பத்தி சொல்றாங்க. So படிக்கும்போது starting intro human brain பத்தி சொல்லிருக்காங்க. It is so complex that it took about 700 million years to develop. Humans started out as worm-like worm-like creatures that used one end of the body to move forward. ஸோ மனுஷனுடைய டெவலப்மெண்ட் எப்படி, உயிரினம் எப்படி வந்துட்டு டெவலப் ஆச்சு அப்படின்றத சொல்றாங்க. வார்ம் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து டெவலப் ஆச்சு, சரியா? பாடி டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ நெக்ஸ்ட், எவர் so slowly a bunch of nerves began developing at that one end, the head. சரிங்களா? அடுத்தது நர்வஸ் சிஸ்டம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் ஹெட் வந்துச்சு. These nerves helped the creature to sense light. So first இந்த nervous system வந்துட்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ஸ் லைட், ஃபுட் அண்ட் டேஞ்சர். ஸோ லைட்டை சென்ஸ் பண்றதுக்கு, அடுத்தது சாப்பாடு இறையை தேடி போறதுக்கு, அடுத்தது வந்துட்டு டேஞ்சர் இங்க ஆபத்து அப்படின்றத வந்து சென்ஸ் பண்ணுச்சு. Eventually this bunch of nerves became the creature's brain. ஸோ அது டெவலப் ஆகி நர்வஸ் சிஸ்டம் டெவலப் ஆகி பிரெயினா ஆச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ creatures became the creatures brain-ஆ மாறுச்சு. At the same time bunch of nerves சேர்ந்து brain-ஆ மாறுச்சு அப்படின்றத சொல்றாங்க. To carry message from the brain to other parts of the body, the creature grew a spinal cord. அதுக்கப்புறமா வந்துட்டு spinal cord வந்துச்சு. Later the creature became a fish with eyes. அதுக்கப்புறமா fish-ஆ மாறுச்சு with eyes, ears and a nose that could send the brain information about sight, sounds and smell. சரிங்களா? அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷா மாறி இயர்ஸ், நோஸ் இதெல்லாம் வந்துட்டு கிரியேட் ஆச்சு. ஐஸ், இயர்ஸ், நோஸ் கிரியேட் ஆச்சு. அது வந்து சென்ஸ் பண்றதுக்கு, சென்ஸ் வந்துட்டு இன்ஃபர்மேஷனுக்கு, பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்றத சொல்றாங்க. More time passed and the fish grew arms and legs so it could move about on land. Next தண்ணில இருந்து தரைக்கு வந்துருச்சு, சரி, ஏன்னா வந்துட்டு அது கை கால்லாம் வந்துருச்சு. It needed a large and more complex brain. அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு more complex brain தேவைப்பட்டுச்சு, சரிங்களா? It became an ape-like creature and the parts of the brain used for seeing images and being social grew much stronger. Finally எப்படி வந்துச்சு? The ape-like creature became human. Finally human-ஆ convert ஆயிட்டோம், சரிங்களா? அடுத்தது with a brain that was capable of reason, emotion. So reasoning, அதுக்கப்புறம் emotion, அப்புறம் creativity, memory and finally ability to judge right from wrong. So அதுக்கப்புறமா human brain develop ஆன பிறகு, நம்ம வந்து மனுஷனா மாறின பிறகு வந்துட்டு ஹியூமன் பிரெயின் வந்துட்டு எது நல்லது கெட்டது அப்படின்றத ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஃபைனலா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The human brain is very mysterious. Many questions about the brain have not yet been answered. ஸோ இன்னும் வந்துட்டு many questions about the brain, பிரெயினை பத்தி நம்ம எடுத்துக்கிட்டா இன்னும் ஆன்சர் பண்ண முடியாது, ஏன்னா அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், why do we need to sleep? எதுக்கு தூங்கணும்? அடுத்தது why do we dream? எதுக்கு ட்ரீம் அடிக்கணும்? தெரியல. There is a lot about the brain
that we do not yet understand. இன்னும் புரியாத விஷயம் நிறைய இருக்கு பிரெயினை பத்தி. Believe it or not, people used to think of the brain as useless stuffing. ஸோ இன்னும் வந்துட்டு மக்கள் என்ன நினைச்சிருக்காங்களா, பிரெயின் மூளைய யூஸ் பண்ணாத அளவுக்கு தான் அது, சும்மா எதுக்கு ஏதோ ஒரு பார்ட் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ யூஸ்லெஸ் ஸ்டஃபிங் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ அது என்ன அப்படின்றத இங்க கேட்டிருப்பாங்க. இப்போ கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போலாம். how many years did human brain take to develop? அங்க சொன்னோம் இல்லையா, so take to develop 700 million years. so first வந்துட்டு படிக்கும்போது 700 million years அப்படின்றத பார்த்தோம். the answer is 1. next, according to the passage, what is the most complex structure in human brain? so complex structure, number of nervous bundle, எது? human brain தானே, spinal cord இல்ல. so spinal cord develop ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க, but human brain தான். அடுத்தது, what was the primary function of the primitive brain? so primary function of the brain first என்ன ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு, எதை வந்துட்டு பிரெயின் வந்துட்டு வேலை செஞ்சு, பிரெயின்ல என்ன விஷயம் வந்து வேலை செஞ்சுச்சு அப்படின்றது கேட்கலாம். சென்ஸ் லைட், ஃபுட் அண்ட் டேஞ்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைட்டை சென்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் டேஞ்சர், அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சது. அதுதான் பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரைன். எஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கேரி மெசேஜ் டு அதர், அதுக்கெல்லாம் ரிசீவ் இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் அப்புறமா வந்துச்சு. ஸோ ஃபிஷ் ஆன பிறகு இயர், ஐஸ், நோஸ் வந்த பிறகுதான் வந்துட்டு சைட்டு, சவுண்டு, ஸ்மெல்லாம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைட், ஃபுட், டேஞ்சர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சென்ஸ் பண்ணது, அதுதான் பிரைமரி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஃபுல்லி டெவலப்டு ஹியூமன் பிரெயின் கேப்பபிள் ஆஃப்? எபிலிட்டி டு ஜட்ஜ். ஸோ ஃபைனலா வந்துட்டு என்ன பண்ணுச்சு? ஸோ ஃபுல் பிரெயின் ஃபைனலா என்ன ஆச்சு? ஸோ ஃபைட் பண்ணுச்சா இல்ல எபிலிட்டி டு ஜட்ஜ் ரைட் ஃப்ரம் ராங்? எஸ், தட் இஸ் தி fully developed human brain capable of means ability to judge right from wrong. Yes. Next, what do you mean by useless stuffing? useless stuffing last use பண்ணிருக்கோம், அதுக்கு என்ன மீனிங்? unused neurons, no. unimportant material, yes. unimportant material தான் இன்னும் நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணாம தான், பிரெயின் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணலாம், பட் இன்னும் யூஸ் பண்ணாம தான் நம்ம வச்சிருக்கோம். எஸ், ஸோ அன்இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல். நெக்ஸ்ட், ஸோ ஆர்சி காட் ஓவர். நெக்ஸ்ட் என்ன வந்திருக்காங்க? ஃபில்லர்ஸ், சிங்கிள் ஃபில்லர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தகுந்த வேர்டை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபெயிலியர் டு கம்ப்ளை டேஷ் patent regulations as a reason for the issue of compulsory license cannot be applied. So failure to comply without patent regulations. so without அப்படினா சொல்ல முடியும், without patent regulations as a reason. so not without சொல்ல முடியாது, with. further, for patent, no. comply with அப்படினா accordance with, அப்போ அதனுடைய preposition வந்துட்டு comply withன்றது தான் right preposition. comply with patent regulations. next, several interior surrounding such as ஆம்பூர், திருவண்ணாமலை, நம்ம ஊர்ல வந்திருக்கு, வேலூர் and ஆர்னி experienced rain and strong winds of 50 km/h. so interior surroundings, locality plural இருக்கணும், earth கிடையாது, areas. so interior areas such as அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். areas such as ஆம்பூர், திருவண்ணாமலை, வேலூர் and ஆர்னி. next, 6 people who were stranded in flood waters. so stranded, stand, STAND, stand na nikkarது. stranded means that is helpless. in flood waters, rescued in Chittoor district on Thursday. being in flood waters, being rescued, no. being rescued என்ன? no, அது கிடையாது. that is 6 people அப்படின்னும்போது past tense. 6 people were rescued, காப்பாற்றப்பட்டனர் அப்படின்னும்போது were. அடுத்தது 2 farmers again stranded, so helpless in waters. என்ன, எப்படிப்பட்ட வாட்டர் அப்படின்றத சொல்லும். கேப் வாட்டர், ஸ்பவுட் வாட்டர், gushing, that is gushing water.
emit water வெளியேற்றுறது. ஸோ கேப் வாட்டர்ன்றது வராது. போரிங் வாட்டர், போரிங் அவுட். போரிங்னா நார்மலா ஊத்துறது அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸா வாட்டர் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸா அடிக்கிறது, அது வந்துட்டு கஷிங் அப்படின்றத சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது மோட்டர், விவசாய நிலத்திலலாம் போனீங்கன்னா மோட்டார் பம்ப் இருக்குல்லையா, ஆன் பண்ண உடனே வந்துட்டு மோட்டர் தண்ணி இறைக்கும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் ஆன் பண்ண உடனே ஃபோர்ஸா வருது அது. ஸோ அதுல வந்துட்டு மாட்டிக்கிட்டு விழுந்துட்டாங்க, அங்க இருந்து வந்து காப்பாத்துறாங்க. Waters when they went to their field to check their agricultural motors were rescued by the NDRF team. That is gushing force water. Yes, gushing. Vaccines. Vaccines were likely to be available in dash numbers. Meaningless number, no. Significant numbers. So significant numbers அப்படின்றது unimportant இல்ல. Vaccines significant number குறிப்பிட்ட. ஸோ நம்பர்ஸ் அமௌண்ட், ஸோ இவ்வளோ இருக்கு வேக்சின் அப்படின்னும் போது சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் தான். அன்இம்பார்ட்டன்ட் ட்ரைவல், ட்ரைவல் இஸ் ஆல்சோ அன்இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மீன் பண்ணுது. மைனர் நம்பர்ஸ் கிடையாது, தட் இஸ் சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் the nine customer. ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் வந்தாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? எரர் ஸ்பாட்டிங். நீங்க என்ன பண்றீங்க? எரர் ஸ்பாட்டிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் ஃபில்லர். அடுத்தது நெக்ஸ்ட் ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைனா வேர்ட் ஸ்வாப் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது பண்ணிடலாம். எஸ், ஸோ இப்போ பார்க்கலாம். த 9 கஸ்டமர் சேட்டிலைட்ஸ் ஆர், கஸ்டமர் சேட்டிலைட்ஸ்ன்னு சொல்லியாச்சு, ஏன் இஸ், தட் இஸ் ஆர் ப்ளூரல். ஸோ தெரிஞ்ச எரரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து டவுட், என்னடா இது ஈஸியாக கேட்டாங்களே நினைக்காதீங்க. ஸோ ஈஸியாகவும் கேட்பாங்க, சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆர் ஃப்ரம் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஆர் தான் plural verb வரணும். Next, to accomplish great things we must not only act but also dream, not only plan but also believe. இதுல எதனா வந்துட்டு எரர் கண்டுபிடிக்க முடியுமா? to accomplish great things, great things first part இல்ல, great things we must not only act, we must not only act but also dream. So not only plan but also believe நம்பணும். ஸோ எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. So no correction required, that is no error. Next, how to tackle the non-performing asset. Is the hard nut to crack. So difficult to do something for bank industry all over the world. How to tackle the non-performing asset. Yes, non-performing NPA, how to tackle. So how to tackle non-performing asset. So இது கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் கரெக்ட். asset is the, NPA is the வா ஒரு கஷ்டமான டாஸ்கா இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். ஸோ பர்டிகுலர் டாஸ்க்னு சொல்லல, ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னும் போது a hard nut to crack. இங்க the இல்ல, the means particular. a hard nut to crack அப்படின்றத சொல்லுவோம். yeah, hard nut to crack for banking industry. The error part lies on part number 2. Next, people used to be afraid by that the gypsies might carry their children off. People used to be afraid, afraid of something da solluvom. So afraid of, so certain words, preposition class la ella nariya sollirpen. Certain words வந்து இந்த preposition தான் follow ஆகணும்னு சொல்லிட்டு. afraid of, yes, that is of அப்படின்றத வரணும். part 2 contains the error. Next, a delegation of parliament of members. So delegation of parliament of members, members of parliament அப்படிதான் சொல்லுவோம். yes, parliament of members ன்னு கிடையாது, members of parliament. so first part contains the error. ஒரு பார்ட் தான் எரர், அதனால ஃபர்தரா செக் பண்ண தேவையில்லை. ஸோ கன்ஃபார்மா தெரிதா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தைரியமா அடுத்த கொஸ்டின் போயிடும். despite the abrupt of, what is the meaning for abrupt? ஸோ திடீர்னு அப்படின்னு சொல்லுவாங்க, திடீர் என்று அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ abrupt means sudden and unexpected. ஸோ எதிர்பாராத விதமா திடீர்னு எதனா ஒன்று நடக்குதுன்றாங்களே, அதுதான் வந்து abrupt. Abrupt of the DDC election in terms of timing. It is important that this scared
space in democracy is not allowed to be invaded and murdered by device, divisive forces. So, despite the abrupt of the DDC election, that is not abrupt of, that is abruptness. இங்க வந்துட்டு எனக்கு noun யூஸ் பண்ணும் சரிங்களா that is abruptness. The word that ends with shan, sion, ment, so cens அதெல்லாம் noun. So abruptness of the DDC election in terms of timing, it is important. So abruptness na noun தான் யூஸ் பண்ணும். Part 1 contains the error. Next, we have recently begun. So inga begin, v1, began, v2, begun, v3, v1, v2, v3. So நம்மளுக்கு இங்க என்ன பண்ணும் we have plus v3 form யூஸ் பண்ணும். இங்க v2 யூஸ் பண்ணிருக்காங்க begun அப்படின்றத யூஸ் பண்ணும். known error. So where is the error? Part 1 contains the error. begun அப்படின்றத வரணும். In spite that organizations are aware of. So எத்தனை first part error இருக்கு பார். So in spite of ண்டா யூஸ் பண்ணும். in spite of இல்லனா despite அப்படின்றத யூஸ் பண்ணும். So despite the fact that organizations are அப்படின்றத வரணும். despite the fact that organizations are aware of the importance. Where is the error? in spite தூக்கிடுங்க despite the fact ன்றதை include பண்ணிக்கோங்க. அப்போ perfect வரும். சரியா? So first part contains the error. Although interlinking of rivers will help tackle drought, the government has not paid much attention to this project. Although interlinking of rivers, so நதிகள் இணைப்பு will help tackle drought. So நதிகள் இணைச்சுனா வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி பஞ்சம் வராது. So வறட்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So the government has not paid much attention to this project. So அதனால வந்து நதி இணைப்பு பத்தி வந்துட்டு நிறைய அட்டென்ஷன் அது மேல வந்துட்டு கவனம் செலுத்தல கவர்மெண்ட் அப்படின்றத சொல்ல வராங்க. So the government has not paid much attention to this project. So எல்லாமே கரெக்டா இருக்கு. No error. Keeping in mind that India is one of the world's fastest growing economies. One of அப்புறம் வந்துட்டு countable noun தான் economies. Plural countable noun. Yes, that is economies ன்றது கொடுத்தாச்சு. one of. அப்போ keeping in mind that India is. So first ரெண்டு பார்ட்ல error கிடையாது. Many international companies. So many international companies are. So many international companies plural noun are. So verb are correct. Invested in India. So இங்க என்ன சொல்றாங்க? growing economies எல்லாம் வந்து continuous present continuous இப்போ நடக்கிறத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. So keeping in mind that India is one of the world's fastest growing economies, many international companies are invested in India. இல்ல invest பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுவோம். So present continuousல தான் நம்ம பேசணும். ஏன்னா சென்டென்ஸும் அப்படிதான் இருக்கு. So investing in India அப்படின்றத சொல்லுவோம். Yes, that is investing in India. Fourth part contains the error. Next, you might. Okay. Next என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? correct spelling. சரிங்களா? wrongly spelt or inappropriate word. ஒன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க இது மாதிரி கொடுத்தனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பாத்துருங்க. இல்லனா அடுத்தது வந்து அங்க பொருத்தமான வார்த்தையா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். ஓகே? You might, M-I-G-H-T, might like to read him. So spelling correct. அடுத்தது certainly spelling correct. Introduction spelling correct. அடுத்தது indeed. So உண்மையில் indeed correct இருக்கு. You might like to. So அந்த இடத்துல பொருத்தமான வார்த்தை it is certainly not what he is doing. அதுவும் correct. In introduction. So அதுவும் correct தான். Indeed. Many works I can see. So எல்லாமே கரெக்டா இருக்கு. All are correct. Yes, fifth point. All are correct. Next, even when the permanent, first spelling பார்த்துக்கலாம். permanent, theater.
தியேட்டர் வந்துட்டு பார்க்கறதுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம வந்துட்டு யூஸ் பண்றது வந்துட்டு ரிடன் இங்கிலீஷ். சரிங்களா? ஸோ நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம்? டிஆர்இ தியேட்டர் டிஆர்இ யூஸ் பண்ணோம். டிஆர் கொடுத்துருக்கோம். வேர் இஸ் தி எரர்? 2. எஸ். நெக்ஸ்ட். ஸோ ஸ்பெல்லிங் பார்த்த உடனே மார்க் பண்ணிட்டு போயிடணும். அடுத்தது அதை அனலைஸ் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. த எவிடன்ஸ். எவிடன்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்ட். அக்ரிமெண்ட் AGREE agree AGR double E வரணும் single. அப்போ second part contains the error. Next. How are we supposed to feel a sense of accomplishment? Accomplishment supposed spelling correct. We supposed accomplishment. Okay. Superior spelling தப்பு. Successes. So these successes plural தான் இருக்கு. So superior spelling தப்பு. So superiors not IERS, that is IORS, superiors. Third part, third option the top. Last question. The appeal landlords spelling okay. Owners inadequate that is spelling inadequate inadequate பற்றக்குறை. So that is fourth part spelling mistake. Yes, that's all about this session. So இது மாதிரி நிறைய questions நம்ம discuss பண்ணலாம். Keep watching Sreedharscce Tamil. Thank you.